الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிக்காஹ் மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் அன்பு சகோதரர் மௌலவி துஃபைல் அஹ்மத் மஹ்தி ஃபாசில் வாக்கவி அவர்களுடைய திருமணத்தினுடைய மஜ்லிஸ் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா خطب இலைக்கும் மன் தர்தௌன தீனஹு வ خلقஹு ஃபஸவ்விஜூஹு. உங்களிடம் யாராவது குணமும் மார்க்க நெறியும் உள்ளவர்கள் பெண் கேட்டு வந்தால் அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்து விடுங்கள். அவ்வாறு மனமுடித்து கொடுக்காவிட்டால் தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர், மிகப்பெரிய குழப்பமும் பூமியில விஷமத்தனமும் ஏற்படும். கவனிக்க வேண்டும், ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிற இரண்டு முக்கியமான அளவுகோல். ஒன்று ஹுலுக், நற்குணம் உள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும். இரண்டாவது மார்க்கப்பட்டுள்ள மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அடிக்கடி திருமண மஜ்லிஸ்களிலே பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு நபிமொழி. பெண் தேர்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்கு மணமுடிக்கப்படுவாள். லிமாலிஹா வ லிஜமாலிஹா வ லிஹஸபிஹா வ லிதீனிஹா, அவளுடைய பொருளாதார வசதியை கொண்டு, அல்லது அவளின் அழகை முன்வைத்து, அல்லது அவளின் குடும்பம் மற்றும் பாரம்பரிய பெருமையை முன்வைத்து, அல்லது அவருடைய மார்க்கத்தை முன்வைத்து 4 காரணங்களுக்காக மனமுடிக்கப்படும். ஃபதுஃபர் பிலாத்தின், நீங்கள் மார்க்க நெறியுள்ள பெண்ணை தேர்வு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாப்பிள்ளை தேர்வுக்கும் நபிகள் நாயகம் மார்க்கத்தை தான் சொல்லுகிறார்கள். பெண் தேர்வுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை தான் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் கவனிக்கணும், இங்க எந்த இடத்திலுமே காசு பிரதானமாக சொல்லப்படவில்லை. நல்ல வசதி உள்ள மாப்பிள்ளையை பாரு, நல்ல வசதி உள்ள பொண்ணை பாரு என்று ஊக்குவிக்கப்படவே இல்லை. காசு குறைவோ கூடுதலோ, மார்க்க நெறி உள்ளவர்களாக இருந்தால், குணம் சரியாக இருந்தால் மனமுடித்து கொடுத்து விட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம் வழிகாட்டுகிறது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு பெரும்பாலும் நடக்கிற திருமணங்கள் எல்லாமே 90% பொருளாதாரத்தை மையமாக வைத்து நடைபெறுகிற காரணத்தால் எக்கச்சக்கமான
எப்போதும் இல்லாத அளவுக்கு தலாக்குகள், விவாகரத்துகள், ஹுலாக்கள், பெண் நான் அவர் வீட்டில் போய் வாழ மாட்டேன் என்று சொல்லுவது, மாப்பிள்ளை இனிமேல் நான் அவளோடு வாழ மாட்டேன் என்று சொல்லுவது எல்லாம் இந்த ஜெனரேஷனிலே ரொம்ப அதிகரித்துக் கொண்டு வருகிறது. குணமுள்ளவர்கள் தேர்வு செய்யப்படாததால், மார்க்க நெறி உள்ளவர்கள் தேர்வு செய்யப்படாததால் ஏற்படுகிற விளைவாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஒரு 25-30 வயதிலே விவாகரத்தாகி காலம் முழுக்க அப்படியே இருந்து விடலாம் என்று பெண் நினைக்கிறாள். ஒரு ஆணும் அப்படி நினைக்கிறார். நாம் நன்றாக ஒரு விஷயம் அழுத்தமாக புரிய வேண்டும். இந்த மார்க்கம் குடும்ப உறவு முறை ரீதியிலான கட்டமைக்கப்பட்ட மார்க்கம். குடும்ப உறவுகள் இல்லாமல் இந்த மார்க்கத்தில் தனி மனித ஒழுக்கம் என்பது சாத்தியமில்லை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இது ஃபேமிலி ஓரியன்டட் ரிலிஜியன் என்று சொல்லுவார்கள். குடும்ப அமைப்பை சார்ந்த மார்க்கம். அரைகுறை மனிதன் தான் திருமண வாழ்க்கையில் இணையாமல் வாழ முடியும். ஒன்று சம்பாதிக்க வழி இல்லாதவனாக இருக்க வேண்டும், அல்லது ஆன்மீக ரீதியாக குறைவுள்ளவனாக இருக்க வேண்டும். இவர்களை தவிர யாரும் குடும்ப வாழ்க்கையில் இணையாமல் தன்னை வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சித்தாந்தங்களிலே ஒன்று. அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பல்வேறு விதமான பெண்களை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பூமியிலே இருந்து எல்லாமே மக்காவும் மதீனாவும் வந்த அந்த பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்ப பெண்கள் வேறு வேறு பகுதிகளிலே இருந்துள்ள பெண்களோடெல்லாம் வாழ்ந்து காட்டி இஸ்லாமிய நிக்காஹினுடைய வாழ்வியலை முன்வைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்று குர்ஆனை சொல்லுகிறது. நிக்காஹை சொல்லுகிறார், குர்ஆனிலே சொல்லுகிறார். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடிகளை தேர்வு செய்து அதிலே மனநிம்மதியை வைத்து பிரியத்தை வைத்து 2 பேரை சேர்த்து வாழச் செய்கிறானே, இது அல்லாஹ்வின் வல்லமை. 1000 சண்டை போட்டாலும் 60 ஆண்டு காலம் கணவன் மனைவி. மிகப்பெரிய அளவில் பிணக்குகள் வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையிலே சண்டை போட்டது உண்டு, சமாதானமானதும் உண்டு. தனித்த வார்த்தைகள் பேச மாட்டார்கள். 63 ஆண்டு காலம் எந்த மனைவியை நோக்கியும் அவர்கள் கை நீண்டதில்லை. ஒரு யோக்கியமான குடும்ப தலைவருக்கான அழகு மனைவியை நோக்கி அவர் கை நீட்ட மாட்டார், மனைவியை நோக்கி கெட்ட வார்த்தை பேச மாட்டார். உங்களுக்கு தெரியும், ஒரு சஹாபி வந்து கேட்டார், மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சாப்பிடுற மாதிரி உணவு கொடு, நீ உடுத்துற மாதிரி அவர்களுக்கும் நல்ல ஆடை உடுத்த கொடு, கெட்ட வார்த்தையில் பேசாதே. மனைவியோடு அந்தரங்கத்தில் கெட்ட வார்த்தை பேசுபவன் வெளியிலேயும் அவன் சமூகம் சார்ந்து சுய ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க முடியாது. கெட்ட வார்த்தை பேசாதே. எடுத்ததுக்கெல்லாம் கண்ணத்தில் அறையாதே. வீட்டிலேயே தவிர வேறு எந்த இடத்திலும் ஒருவேளை கருத்து வேறுபாடோ சண்டையோ ஏற்பட்டால் வீட்டை தவிர வெளியிலே காட்டக்கூடாது. இந்த 5 அப்பட்டமாக நாம் மீறுகிறோம். நாம் உண்ணுவது போல் உடுத்துவது போல் அவர்களுக்கு தருவதில்லை. ஒண்ணுமில்லை, அவர் கல்யாணத்துக்கு வந்திருப்பார், அல்லது ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் நைட்டு உட்கார்ந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுவார். சில கள்ளச்சக்காரர்கள் அங்க வீட்டுல சாம்பாரோட ரசத்தோட அந்த அம்மாவும் பிள்ளைகளும் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க ஹோட்டல்ல போட்டோ பிடிச்சதை செட் பண்ணுவாங்க. எத்தனை டிஷ்ஷோட இருப்பாங்க, எல்லா டிஷ்ஷையும் சேர்த்து போட்டோ பிடிச்சு அவங்களுக்கு அனுப்புறது. இவர் இங்க உட்கார்ந்து சாப்பிடுவார். நீ உண்ணுவது போல் அவளுக்கும் அந்த குழந்தை குடும்பத்திற்கும் உண்ணக்கூடும் என்பதற்கு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறேன். நாம் மட்டும் திருமணத்திற்கு வந்திருக்கிறோம். திருமணத்தினுடைய மத்தியான சாப்பாடு, வீட்டில் யாரும் வரவில்லை, அவர்கள் எதையாவது சாப்பிட்டு வேண்டும் என்று இருப்பதை விட நீ விருந்துக்கு செல்லுகிற நாளில்
வீட்டளவில் அவர்களுக்கும் அந்த உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்வதில் என்ன வந்துவிட போகும்? வசதி இல்லாதவர்களை சொல்லவில்லை, உள்ளவர்களை சொல்லுகிறேன். எங்கோ போய் உட்கார்ந்து சாப்பிடுவதை எல்லாம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கக்கூடியவர்களை பார்க்கிறோமே. யாரிடத்திலும் கெட்ட வார்த்தை பேசாவிட்டாலும் மனைவிட்ட கெட்ட வார்த்தை பேசினாதான் அது சரியான புருஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு பொது புத்தி இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி, வீட்டுக்குள்ளே வெளியில இருக்கிற அதே அஹ்லாக் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். நம்ம நிறைய பேர் வெளியில நடிப்பு, வெளியில ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப நல்லவர், அவர் யாரிடத்திலும் ஒம்புதும்பு செய்ய மாட்டார். ஆனால் வீட்டிலே ரணகலமாக இருக்கும் அவர் நுழைந்தார். கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நல்ல குடும்ப தலைவருக்கு அழகு என்ன தெரியுமா? அவர் போன உடனே மனைவி மக்கள் எல்லாம் ஓடி வந்துடும். மனைவி வந்துருவா, மக்கள் வந்துருவாங்க, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்துருவாங்க. வாப்பா வந்துட்டார், வீட்டுக்கு வாப்பா வந்துட்டார், சந்தோஷமா இருக்கும். அவர் வெளியே போற வரை, அவர் புறப்பட்டு எங்கேயாவது போறாருன்னா, வெளியூர் போறாருன்னா எல்லாருக்கும் கவலை வரும். இது நல்ல குடும்ப தலைவனுக்கு அழகு. ரசூலுல்லாஹ் இதோடு நிறுத்தவில்லை. கெட்ட குடும்ப தலைவனுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார். இவர் உள்ள போனா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. மனைவி போய் அங்க நோந்துக்கோ, பிள்ளைங்க போய் அந்த ரூம்ல நுழைச்சுக்கோ, பசங்க அந்த பக்கம் ஆளை விட்டா போதும், எல்லாம் எஸ்கேப். என்னன்னா இதான் வந்துட்டாரு, ஒரு வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாரு. கொஞ்ச நேரம் சாப்பாடு வைப்பாரு, வெளியே போவார். அவர் வெளியே போன உடனே வீட்டில் எல்லாம் சந்தோஷமாயிடும். மோசமான குடும்ப தலைவனுக்கு இது உதாரணம். உள்ளே நுழைகிற போது வாப்பா வந்துட்டாருன்னு எல்லாரும் மகிழ்ச்சியாக வேண்டுமே, அதுதான் நல்ல குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட குதூகலத்தை குடும்பங்களிலே பார்த்தார்கள். மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான குடும்ப அமைப்பு மார்க்க ரீதியாக அது நெறிகாட்டப்பட வேண்டும். வருத்தமாக இருக்கிறது, எக்கச்சக்கமான தலாக்குகளும் விவாகரத்துகளும் எல்லா நீதிமன்றங்களிலும், எல்லா பள்ளிவாசல்களிலும், எல்லா ஜமாத்துகளிலும், எல்லா ஷரியத் கவுன்சில்களிலும் நிறைந்து கிடக்கிறது. இது எந்த மாதிரியான குடும்பத்திற்கு அமைப்பிற்கு இவர்கள் வித்திடுகிறார்கள் என்று தெரியவில்லை. பெருகி வரும் விவாகரத்துகள் ரொம்ப பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா என்ன தெரியுமா, எல்லாம் 30 வயசு 35 வயசு அதுக்கு மேல இல்ல, 25 வயசு வாழ போய் ஒரு வருஷத்துல வாழ மாட்டேன் என்று சொல்லி மனு கொடுப்பவர்கள், வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களே புரியாமல் எக்கச்சக்கமான பேர். அதுல இப்போலாம் சில பெண்கள் முன்னாடியே கேட்டுக்கிறாங்க, இந்த வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கா, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கா, நம்ம தான் வேலை செய்யணுமா? சமீபத்தில் வந்த ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு அரபு கட்டுரை, அதனுடைய தமிழாக்கம் வந்திருந்தது. கட்டுரையுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த கவுன்சிலிங் சென்டர்லாம் இருக்குல்ல, இந்த ஷாதி nikah.com மாதிரி பெண்ணுக்கு மாப்பிள்ளை வரன் தேடுறது இணையதளத்துல, அதுல ஒருத்தர் சொல்லி நல்ல மாப்பிள்ளை கேட்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் நல்ல மாப்பிள்ளை எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 பேரும் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. இன்னைக்குள்ள பெரிய முசீபத், நிச்சயம் பண்ணதிலிருந்து கல்யாணம் வரையும் போன்லயே எல்லாமே நடக்குது. இது எப்படின்னு பாரம்பரிய சிறப்பு மிக்க ஊர்களில் கூட அதை அனுமதிக்கிறாங்க. அதான் நிச்சயம் பண்ணியாச்சல்ல, அதான் உனக்கு அவருக்கு நீன்னு ஆகி போச்சல்ல, அப்புறம் வேற என்ன நம்பரை கொடு. விடிய விடிய 2 பேரும் பேசுகிறாங்க. நேரடியா சந்திச்சா விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அப்போ பேசுகிறது அந்த பெண் மாப்பிள்ளைங்க நன்றாக படித்த, கை நிறைய சம்பாதிக்கிற, நம்மால சுயகாலிலே நிற்க முடியும் என்று தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற பெண். அவன்கிட்ட பேசிட்டு மறுநாள் அவனை வேணாம்னு சொல்லுது. அந்த வரண்டு இணையதளத்தில் வரன் தேடுகிற அமைப்பிடத்தில் அவர் தான் இப்ப இதை சொல்றாரு. நமக்கு ஏன்னு கேட்டிருக்காரு, நாக்குள்ள வேணாங்கிறியே ஏன்னு. அவன்கிட்ட பேச்சோட பேச்சா இந்த அம்மா எல்லாம் கேட்டிருக்க, உங்க வீட்டுல யார் யாரு எத்தனை பேரு சமைக்கிறாங்களா, அதான் இதான் எல்லாம் கேட்டு, வேலைக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க, அவங்க தான் சமைப்பாங்க, நீ சமைக்கிற மாதிரி வராது. என்னைக்காவது சமையல்கார அம்மா லீவு
போச்சுன்னா நீ சமைக்கிற மாதிரி வரும்னு சொன்னாங்க. இந்த அம்மா அவனை காணான்னு சொல்லுது. அந்த எம்டிட்ட அந்த அம்மா சொல்லுது, அந்த மேனேஜர்கிட்ட, என்னைக்காவது வேலைக்காரி வரலன்னா எங்க அம்மா சமைக்கணும்னு அவன் சொல்லணும். என்கிட்ட அவன் நான் சமைக்கணும்னு சொல்றான், இவன் எனக்கு ஒத்து வர மாட்டான். இந்த மனோபாவத்திலேயே நீங்க தேட ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? வீட்டு வேலை செய்யறதுக்கு இன்றைய அதை பெண் அடிமைத்தனமாக நினைக்கிறார்கள். நான் சுருக்கமாய் முடித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி. அன்பிற்குரியவர்களே, வீட்டு வேலை செய்வதை அடிமைத்தனம் என்றும் அது கேவலம் என்றும் கருதுகிற மனோபாவம் இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்து பெண்களிடத்தில் வருகிறது. வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா அதே வேலையை வெளியே போய் செய்கிறார்கள். அது கேட்டா முற்போக்குத்தனம், அது ரொம்ப பயங்கரமான நாகரிகம், சிவிலைசேஷன், ரொம்ப உயர்ந்த பெண், முற்போக்கான பெண், அட்வான்ஸ்டு, இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கு. வீட்டில் சாப்பாடு ஆக்கி 4 பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சு, தண்ணி எடுத்து வச்சு, பிளேட் எடுத்து வச்சு ஏதாவது பரிமாறுமானா அது பிற்போக்கா. நம்ம ஒரு படிச்சு முடிச்சு ஏர் ஹோஸ்டஸா வேலைக்கு போய் விமானத்துல படிப்பெண்ணா நிற்கும். ஒரு குட்டை பாவாடையை போட்டுட்டு ஒரு அசிங்கமான ட்ரெஸ்ல நிற்கும். அங்க 180 பேருக்கு சோறு போட்டு வரும். உங்களுக்குலாம் தெரியும் விமானத்தில் நடக்கிறது. சும்மாவாவது மேல பட்டன் அமுத்தி விடுவோம், ஓடி நிற்கும். உங்களுக்கு என்ன வேணும் சார்? பட்டையை வாங்கும். இதைத்தான் வீட்டுல புருஷன் கேட்பான், அதை செஞ்சு கொடுக்க சொல்றோம். அங்க செஞ்சா அது பிற்போக்கு தரும். இங்க அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு, தண்ணி எடுத்து வச்சு, கூல்ட்ரிங்க் எடுத்து வச்சு, அவன் ஹாட் வாட்டர் கொண்டு வாமா, ஓடி போய் ஹாட் வாட்டர் கொண்டு வச்சு, இதையெல்லாம் வீட்டுல செய்யுங்கிறோம். வீட்டுல செஞ்சா பிற்போக்கு தரும், வீட்டுல செஞ்சா அடிமைத்தனம். நான் என்ன வேலைக்காரியா? ஆனால் அதையே போய் அவர்கள் வெளியில செய்கிறார்கள். அதை விளம்பரமாக, என்னவோ மெத்த படித்தவர்களின் அடையாளமாக, அது ஒரு அறிவுஜீவியாக இன்றைக்கு அப்பெல்லாம் பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய வருத்தமான விஷயம், குடும்ப அமைப்பு டோட்டலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்ததை போன்று அது கட்டமைக்கப்பட வேண்டும். அதுதான் குடும்பம். ரொம்ப ஓப்பனா சொல்றது, நான் பெண்களுக்கு இல்ல மஜ்லிஸ்ல, ஆனால் பெண்கள் இருக்கிற சபையிலையும் சொல்லணும். 2 பேர் 3 பேர் இருந்தாவே ஒருத்தர் அமீரா இருக்கணும், ஒருத்தர் தலைவரா இருக்கணும். சத்தியமாக குடும்ப தலைவன் கீழே குடும்பம் வழிநடத்தப்பட்டால் மட்டும்தான் அது இஸ்லாமிய குடும்பம். அது நம்முடைய பாரம்பரியத்தினுடைய செழுமையை பறைசாற்றுகிற குடும்பம். அதெல்லாம் இல்லாம பெண்களின் ஆதிக்கம் அதிகமாகி ஒரு ஆண் டம்மியாகிற சூழ்நிலை வருமானால், அவர்களின் டாமினேஷன் பெருகும் சூழ்நிலை வருமானால், அந்த குடும்பம் பார்ப்பதற்கு வேறு மாதிரி தெரியலாம். நீண்ட காலத்திற்கு இந்த உறவுகள் நினைக்காது. எனவே ஒரு பெண்ணை தேர்வு செய்கிற போது அல்லது ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்கிற போது தயவு செய்து முதல் இடம் மார்க்கத்திற்கு தாருங்கள், 2வது இடம் நல்ல குணங்களுக்கு தாருங்கள். பொருளாதாரமோ வீடு வாய்ப்போ வசதிகளோ அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ்களோ அல்லது ப்ராப்பர்ட்டிகளோ இதுவெல்லாம் வாழ்க்கையை தீர்மானிக்காது. குணமும் மார்க்கமும் தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட ஜோடிகளைத்தான், அப்படிப்பட்ட இணைகளைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிற முக்கியமான வாழ்க்கையின் பாடம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு வரவிழா காணுகிற தம்பதிகள் துஃபைல் அவர்கள், மாப்பிள்ளை ஆக சின்னதா இருக்க, யாரு தெரிஞ்சு பேர் வச்சாங்களோ தெரியல, துஃபைல்ல குட்டி பையன் அர்த்தம். அரபியில திஃபில் அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். அந்த திஃபில் குழந்தையில சிறு வார்த்தை என்னன்னா குட்டி குழந்தைன்னு அர்த்தம். ஆனால் குட்டி குழந்தையாக இருந்தும் சிறு வயதிலேயே அபாரமாக மார்க்க கல்வியை முடித்திருக்கிறார். ஒரு 13 வயசுல எங்களிடத்தில் வந்தவர் 7 ஆண்டு காலம் எங்களிடத்தில் பயின்றார். மௌலவி ஆலிம் பட்டம் பெற்றதற்கு பிறகு வேலூர் பாக்கியாத்து சாலையாத்திலே முதுநிலைக்காக வேண்டி அங்கே போய் 2 வருஷம் ஃபாசில் பட்டமும் ஓதினார். 7 ஆண்டு காலம் ஓதுகிற போது அவருடைய வாழ்நாள் சாதனை என்று சொல்ல வேண்டும், தனியாக ஒரு மதரசாவிலே போய் குர்ஆன் மனப்பாடம் செய்யாமல் அவராகவே அந்த 7 வருடத்தில் கிடைத்த உபரியான நேரத்தில் பாங்கு சொன்னவுடன் பள்ளிக்கு போய் அமர்ந்து தனியாக மனப்பாடம் செய்து முழுவதுமாக தனியாகவே குர்ஆனை ஹாஃபிஸ் ஆகிவிட்டார். அதற்கு பிறகு நாங்கள் பரீட்சை கொடுக்க சொன்னோம்.
முழு குர்ஆனும் பரீட்சை கொடுக்கப்பட்டு மௌலவி ஆலிம்களை மட்டும் உருவாக்கி அவர்களுக்கு பட்டம் தருகிற எங்கள் மதரசாவில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் இதுவரை ஹாஃபிஸ் பட்டமும் கொடுத்தோம். அது இவருக்கு தான். அந்த அடிப்படையில் மௌலவி ஆகிற போதே தன் சொந்த சுய முயற்சியிலே அவர் ஹாஃபிஸும் ஆகிவிட்டார். அதற்கு பிறகு பாரம்பரிய பெருமை மிக்க வாக்காத்து சாலிஹாத்திலே ஃபாசில் பட்டமும் பெற்று தற்சமயம் பாண்டிச்சேரி ஜாமியா சுல்தானியா அரபிக் கல்லூரியிலே மௌலவி ஆலிம்களுக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு இளம் வயதில் மாப்பிள்ளை ஆகுவதற்கு முன்னாலே கல்வி ரீதியாக கற்றல் கற்பித்தல் ரீதியாக மகத்தான சாதனைகளை செய்திருக்கிறார். அல்லாஹ் அவர்களின் வாழ்வில் பரக்கத்து செய்ய வேண்டும். நான் மணப்பெண் பெயர் சுமையா என்று கேள்விப்படுகிறேன். மிக அற்புதமான இஸ்லாமிய வரலாற்றின் தியாக பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பொருத்தம் கூட யோசித்து பார்க்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்களில் ஆக கடைசியாய் மௌத்தானவருக்கு பெயர் துஃபைல். இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக ஷஹீதானவருக்கு பெயர் சுமையா. சுமையா என்பது இஸ்லாமிய வரலாற்றின் முதல் தியாக பெண்மணி. ஆயிரம் ஷஹீதுகள் இந்த உலகத்தில் வரலாம். ஆனாலும் கூட இந்த ஷஹீதுகள் சுஹதாக்கள் என்ற பட்டியலை முதலாக துவக்கி வைத்தது யார் என்றால் அங்கே ஆண் வர்க்கம் இல்லை, பெண் வர்க்கம் தான் இருக்கிறது. அதிலும் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். நான் சொன்ன கடைசியாய் மௌத்தான சஹாபி நிகவாய் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட ஆயுள் பெற்றவர்கள். சுமார் 120-130 வயது. அதற்கும் பின்னாலே வஃபாத்தானவர்கள். அந்த துஃபைல் அவர்கள் சொல்லுகிற போது அவர்களுடைய வார்த்தை இப்படி வருகிறது கிதாபுகளில். நான் கடைவீதிக்கு போகிறேன், நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், நான் மக்கள் கூடும் இடங்களுக்கெல்லாம் போகிறேன். ரஹைது ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன் என்று சொல்ல இந்த உலகத்தில் என்னை தவிர இப்போது யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன் என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் என்னை தவிர யாருமே இல்லை என்று சொன்னவர்கள் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே ரசூலுல்லாஹ்வின் காலத்தின் கடைசி சஹாபியான பெயரும் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் தியாகியான பெயரும் இணைவதாக துஃபைல் சுமையா தம்பதியினர். எல்லாம் வல்ல இறைவன் நல்ல மக்கள் செல்வங்களை எல்லாம் இவர்களுக்கு தரட்டும். இம்மை மறுமை வாழ்வை வெற்றி உடையதாய் ஆக்கட்டும். இவர்களின் மக்களும் ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக இந்த மண்ணிலே உருவாக்குவதற்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும் என்று உங்கள் எல்லோருடைய மன நிறைவோடு பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி பில் குதுவி வல் ஆஸால். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. ألا وإن الله تعالى أمرنا بالنكاح ونهانا عن السفاح. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام
وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. وقال النبي صلى الله عليه وسلم: النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. فأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. இதே எடுத்துருவோம். நெல் செய்தியா முடிஞ்ச அளவுக்கு தனியா தள்ளிட்டு போறப்பல நீங்க போய் வெட்டுங்க.
அதே கொண்டு வரோம்